மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா வீதி உலாவின் போது பள்ளிவாசல் முன்பாக பக்தர்களுக்கு குளிர்பானங்கள், இனிப்புகள் வழங்கி இஸ்லாமியர்கள் சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றினர். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளான நேற்று மாலை மதுரை வில்லாபுரம் பாகற்காய் மண்டபத்தில் இருந்து சுவாமியும் அம்மனும் தங்க பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தெற்கு வாசல் பகுதியில் வீதி உலா வந்தபோது மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக முகையதின் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பில் பக்தர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் குளிர்பானங்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டன. பள்ளிவாசலுக்குள் நின்றபடி ஏராளமான பக்தர்கள் சுவாமியையும் அம்மனையும் தரிசித்தனர். இதையடுத்து பள்ளிவாசல் முன்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் தங்க பல்லக்கு நிறுத்தப்பட்டது. பள்ளிவாசல் நிர்வாகிக்கு மீனாட்சியம்மன் கோவில் சிவாச்சாரியார்கள் மரியாதை செய்தனர். இஸ்லாமியர்கள் பலரும் வீதியின் இரு புறங்களிலும் நின்றபடி வீதி உலாவை பார்த்து ரசித்தனர். இஸ்லாமிய சிறுமி ஒருவர் தனது தந்தையுடன் வந்து பக்தர்களுக்கு கை கொடுத்து வரவேற்றார். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி சித்திரை திருவிழா என்பது நடைபெறும். அந்த சித்திரை திருவிழாவில் ஒரு நிகழ்ச்சியாக பாவக்காய் மண்டபம் செல்லும் வழியில் எங்களுடைய பள்ளிவாசல் அமைந்துள்ளன. இதோடைய ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் வரும் பக்த கோடிகளுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த இனிப்பும் கூல்ட்ரிங்க்ஸும் வழங்கப்பட்டு வருகின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு எதிலும் தனித்துவமானது என்பதை உணர்த்தும் விதமாக இஸ்லாமியர்களின் இந்த மத நல்லிணக்கச் செயல் அமைந்துள்ளதாக பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.